வெல்கம் பேக் ஃபோக்ஸ். நான் உங்க ஹோஸ்ட் சக்தி. A Night of the Seven Kingdoms இந்த சீரிஸோட ஃபைனல் ட்ரைலரை வந்து HBO ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன டீசரோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் இந்த ஃபைனல் ட்ரைலர்னு சொல்லலாம். இதுல என்னெல்லாம் புதுசா காமிச்சிருக்காங்களோ அது எல்லாத்தையும் மொத்தமா இந்த வீடியோல பிரேக் டவுன் பண்ணிடுவோம். இந்த சீரிஸ் ஜட்ஜ் R.R. மார்ட்டினோட ஷார்ட் நாவலோட அடாப்டேஷன் தான். ஹெட்ஜ் நைட், மிஸ்ட்ரி நைட், ஸ்வான் ஸ்வார்ட் அப்படின்னு 3 பார்ட் புக் இருக்கு. அதுல ஹெட்ஜ் நைட் புக்கை தான் நம்ம நைட் ஆஃப் த செவன் கிங்டம் சீசன் 1 பார்க்க போறோம். அடுத்த 2 புக்கும் சீசன் 2 அண்ட் சீசன் 3 வரும். இந்த நாவல் எல்லாமே சின்ன நாவல் தான். எந்த அளவுக்கு சின்னது அப்படின்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஹவுஸ் ஆஃப் தி டிராகனோட ஒரு எபிசோடோட லென்த் உங்களுக்கு தெரியும். எல்லாமே 50 மினிட்ஸ் டியூரேஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த நாவல் சின்னது அப்படிங்கிறதுனால ஒரு எபிசோட் 30 to 35 மினிட்ஸ் தான் இருக்க போகுது. அதுவும் மொத்தமா 6 எபிசோடு தான். மொலைக்கு ஒரு மினி சீரிஸ் மாதிரி தான் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ட்ரைலரோட ஓப்பனிங்லயே டன்க் ட்ரையல் பை 7 பேட்டில் இருக்கிறாரு. மரண பயத்தை காட்டிட்டாங்க பரமா அப்படிங்கிற மாதிரி டன்க் நின்னுட்டு இருக்காரு. பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல அவரோட நேம சொல்ற மாதிரியும் அதை தொடர்ந்து பேலர் பிரேக்ஸ்பியர் ஹவு குட் ஏ நைட் ஆர் யூ அப்படின்னு கேட்கும்போது டன்க் நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. பேலர் பிரேக்ஸ்பியர் கரண்ட் கிங் டேரான் செகண்ட் டார்கெரியனோட பையன். இப்பொழுதுக்கு இவர் தான் கிங்கோட ஹேண்டாவும் இவரோட அப்பாவுக்கு அடுத்ததா கிங் ஆகிற பொசிஷன்லயும் இருக்கிறாரு. பேலர் டார்கெரியனுக்கு மத்த டார்கெரியன்ஸ் மாதிரி சில்வர் ஹேர் இல்ல, ஜான்சனோ மாதிரி பிளாக் ஹேரோட தான் இருக்கிறாரு. அதுக்கு காரணம் இவரோட மதர் ஒரு டார்கெரியன் கிடையாது, டோனிஸை சேர்ந்த மிரியா மார்டெல். சோ டெக்னிக்கலி இவர் ஒரு ஹாஃப் டோனிஸ். அது நிறைய பேருக்கு பிடிக்காது. பேலர் பிரேக்ஸ்பியருக்கு 3 பிரதர்ஸ், அதாவது கரண்ட் கிங் டேரானுக்கு மொத்தமா 4 பசங்க. பேலர் பிரேக்ஸ்பியரை தாண்டி ஏரிஸ் ஃபர்ஸ்ட், ரேகால், மேக்கர் அப்படின்னு மொத்தமா 4 பசங்க இருக்காங்க. இந்த இடத்துல ஏன் பேலர் டன்கு கிட்ட எந்த அளவுக்கு நீ ஒரு நல்ல நைட் அப்படின்னு கேக்குறாருன்னா, பேலரோட தம்பி மேக்கரோட பையனான ஏரியனை டன்கு போட்டு பொழந்திருப்பாரு. ராயல் பிரின்ஸா அடிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றம். பொதுவா நாம இந்த மாதிரி ஒரு கிங்கோட ஃபேமிலியில கை வச்சோம் அப்படின்னா வச்ச கைய வெட்டி எடுத்துருவாங்க. இங்க டன்க் அடிக்கிறது மட்டும் இல்லாம காலையுமே வச்சிருப்பாரு. இவர் அந்த ட்ரையல்ல தோத்துட்டாரு அப்படின்னா டன்கோட ஒரு கையையும் காலையும் வெட்டி எடுத்துருவாங்க. பட் தோக்க மாட்டாரு. இந்த ட்ரையல் பை 7க்கான ரீசன் என்னன்னா, மேக்கரோட பையன் ஏரியன் வந்து டான்சல் அப்படிங்கிற ஒரு பப்பட் ஷோ ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட வம்புக்கு போக அதை தட்டி கேட்க நம்ம டன்க்கு போவாரு. அது ஒரு கை கலப்பல ஆரம்பிச்சு பெரிய ட்ரையல்ல போய் முடியும். ஏரியனை யாருக்குமே பிடிக்காது. இந்த சமயத்துல தன்னோட பையனை ஒருத்தன் அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லும் போது மேக்கர் டன்க்கு மேல செம்ம கான்ல இருப்பாரு. அதனால மேக்கருமே டன்க பனிஷ் பண்ணணும் தான் பாப்பாரு. இனிஷியலா இத ட்ரையல் பை காம்பேட்டை தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஜஸ்ட் ஏரியன் வெர்சஸ் டன்க் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஏரியனே வந்து டன்கு கூட மோதனா ஜெயிக்க முடியாதுன்னு ட்ரையல் ஆஃப் 7 கேட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரையல் ஆஃப் 7 அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த சீன்ல அகைன் பேலார் ஹவு குட் நைட் ஆர் யூ அப்படின்னு டன்கு கிட்ட கேக்குறாரு. பேலார் ஒரு நல்ல மனுஷன், டன்கால ஏரியனை வின் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் டன்க அடிக்கடி எந்த அளவுக்கு நீ ஒரு நல்ல நைட் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பேலாரோட கேரக்டர் அப்படிங்கிறது டன்குக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவாரு. பேலாரோட கேரக்டர் நிறைய பேருக்கு பிடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த காம்பேட்ல நம்ம டன்கோட ஆர்மர்ஸ் நோட் பண்ணீங்க அப்படின்னா ஏரியனோட ஆர்மரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். தட்ஸ் பிகாஸ் டன்கோட சைஸ்ல இவருக்கு ஆர்மர் கிடைக்காது. அதனால சர் ஆர்லனோட ஆர்மரை மெல்ட் பண்ணி இவரோட சைஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆர்மரை ரெடி பண்ணிருப்பாரு. ஆப்போசிட்ல இருக்க ஏரியனோட ஆர்மரை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெருசா அக்ரெசிவா டிராகன் ஸ்டைல்ல பாக்குறதுக்கு கொஞ்சம் டேமனோட ஆர்மர் மாதிரியுமே இருக்கு. எல்லா டார்கெரியன்ஸோட ஆர்மருமே ஈவன் பேலாரோட சன் வலாரோட ஆர்மரும் அந்த ஒரு டிராகன் ஸ்கேல இன்ஸ்பயர் பண்ண மாதிரி தான் இருக்கு. ட்ரையல் ஆஃப் 7 அப்படிங்கிறது 2 டீம்லயும் 7on7 ஃபைட். ட்ரையல் பை காம்பேட்டோட இன்னொரு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ட்ரையல் பை காம்பேட் அப்படிங்கிறது ஒருத்தர் தப்பு பண்ணல ஆனா அதை ப்ரூவும் பண்ண முடியல அப்படிங்கும் போது அந்த சமயம் இந்த ட்ரையல் பை காம்பேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வின் பண்ணாங்க அப்படின்னா விட்டுருவாங்க, தோத்துட்டா அவ்வளவுதான். ட்ரையல் பை காம்பேட்டை நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லயே பார்த்திருப்போம். டிரியனுக்காக நம்ம பெட்ரோ பாஸ்கல் சண்டை போட்டு தோத்துருப்பாரு. ஒழுங்கா ஃபைட் பண்ணியிருந்தா ஜெயிச்சிருந்திருக்கலாம். சரி விடுங்க, அதையும் இப்ப ஞாபகப்படுத்திக்கிட்டு ட்ரையல் பை 7 அப்படிங்கிறது சாதாரணமா கொடுத்துட மாட்டாங்க. மல்டிபிள் எஸ்கலேஷன்ஸ் எல்லாம் போய் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா தான் கொடுப்பாங்க. இந்த பக்கம் 7 சாம்பியன்ஸ், அந்த பக்கம் 7 சாம்பியன்ஸ் இருப்பாங்க. ஒரு டீம்ல இருக்க 7 பேரையும் எந்த டீம்ல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளுறாங்களோ அவங்க தான் இந்த ட்ரையல் பை 7ல வின் பண்ணதா கன்சிடர் பண்ணப்படும். இங்க ட்ரையல் ஆஃப் 7 அனௌன்ஸ் பண்றதுக்கான காரணம் ஏரியனோட 1on1 மேட்ச் வச்சா டன்க் இருக்க பல்குக்கு ஈஸியாவே அவரால் வின் பண்ணிட முடியும். அதனால ஏரியன் சட்டத்துல இருக்கிற ஓட்டையெல்லாம் கண்டுபிடிச்சு ட்ரையல் ஆஃப் 7 கேட்பான். அது மட்டும் இல்லாம டன்க் ஒரு ஹெட்ஜ் நைட் அப்படிங்கறதுனால அவருக்காக ஃபைட் பண்ணவும் யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கறதுனாலயும் ஏரியன் ட்ரையல் பை 7 கேட்டிருப்பான். ட்ரெய்லரோட எண்ட்ல டன்க் அந்த ட்ரையல் பை 7 பேட்டில்ல உங்கள யாருமே இங்க ட்ரூ நைட் இல்லையா அப்படின்னு கேக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஓவராலவே இவரோட கேரக்டர் அப்படிங்கிறது இவர் ஒரு பிரேவான நைட் அப்படிங்கிற மாதிரி தான் போர்ட்ரே பண்ணிருக்காங்க. லைக் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல பிரைன் ஆஃப் டார்த் மாதிரி. இன்ஃபேக்ட் பிரைன் ஆஃப் டார்த்தோட ஆன்செஸ்டர் தான் இந்த டன்க். அந்த ஆஸ்போர்ட் டோனிக்கு என்டர் ஆகிற சீன்ல 2 ஹோர்சஸ் வச்சிருக்காரு. ஆக்சுவலி 3, இன்னொரு
இன்னொரு ஹோர்ஸை வந்து எக் ரைட் பண்ணிட்டு இருப்பான். இந்த ஹோர்சஸ் ஏர்லனோட ஹோர்சஸ் தான் தண்டர், செஸ்னட் அண்ட் ஸ்வீட் ஃபுட்டை வித்து தான் இவருக்கான ஆர்மர்ஸை ரெடி பண்ணுவாரு. அந்த டோர்னில என்டர் ஆன உடனே டன்க் ஒரு பர்சனை மீட் பண்ணி டோர்னில கலந்துக்க பெர்மிஷன் கேட்கிறாரு. இவரோட நேம் பிளம்மர் தி ஸ்டீவர்ட். இவர் தான் ஆஸ்ஃபோர்ட்ல நடக்கிற கேம்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ற ஒரு பர்சன். இவர்கிட்ட கேமோட என்ட்ரன்ஸ்க்கு ரிஜிஸ்டர் பண்ணாதான் கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். பிளம்மர் இந்த கேம்ல நைட் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நீ நைட்டானு கேட்க நான் ஃபார்மர் இல்லைன்னு சொல்றாரு. அவரால் நைட்டுன்னு சொல்லி பொய்யும் சொல்ல முடியாது, அதே சமயம் நைட் இல்லைன்னு சொல்லி அந்த கேம்ல இருந்து ரிஜெக்ட் ஆகவும் முடியாது. அதனாலதான் இப்படி சொல்லுவாரு. பேசிக்கலி இங்க டன்க் ஒரு நைட் இல்ல அப்படிங்கறதுனால இவரை டோர்னில கலந்துக்க விட மாட்டாங்க. அதனால டன்க் இருங்கடா நான் ஃபர்ஸ்ட் போய் நைட் ஆகிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிடுவாரு. எங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற இந்த கேரக்டர்ஸ் ரைமண்ட் ஃபாசவே அண்ட் ஸ்டெஃபன் ஃபாசவே பார்த்தாலே கெட்டவ மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவன் ஏரியன் சைடுல தான் இருப்பான். பட் கீழே விழுந்திருக்க ரைமண்ட் ஃபாசவே நம்ம டன்கோட ஃப்ரெண்ட் ஆகிடுவாரு. இந்த ட்ரைலர்லயே கூட அங்கங்க இவங்களுக்குள்ள இருக்க கான்வர்சேஷனை நீங்க பார்க்கலாம். எக்கோட வாய்ஸ் ஓவரோட சில மாண்டேஜ் ஷாட்ஸ் காமிச்சிருக்காங்க. எக் அண்ட் டன்க் அந்த டோனிக்கு போற வழியில என்னெல்லாம் பண்றாங்க, அவங்களோட கேம்ப் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் மெய்யலகன் வைப் வருது. இந்த வாய்ஸ் ஓவர்ல எக் டன்க் கிட்ட என்ன உங்களுக்கு ஸ்கொயரா ஏத்துக்கங்கன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் டைம் டன்க் எக்க மீட் பண்ணும்போது எக்க வெறும் ஒரு ஸ்டேபிள் பாய், குதிரைகளை பாத்துக்கிற ஒரு பையனை தான் நினைச்சிருப்பாரு. பட் ஆக்சுவலி ஹி இஸ் a son of மேக்கார். எக் அப்படிங்கிற நேமே ஏகானுக்கு ஷார்ட் ஃபார்ம் தான். இவன் தான் இந்த டைம் லைன்ல இருக்க டார்கரியன் ஃபேமிலியில கடைசி பையன். இவன் கிங்காக வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன்ல இருக்கிறவன். பட் எவென்ச்சுவலி இவன் தான் அயன் த்ரோன்ல உட்காருவான். எக் இந்த ஆஸ்பர்ட் டோனிக்கு வரதுக்கு காரணம் இவனோட ஃபாதர் மேக்கார் இவனோட பிரதர் டேரானையும் எக்கையும் இந்த ஆஸ்பர்ட் டோனிக்கு அனுப்பி வச்சிருப்பாரு. பட் இந்த டோனில இன்ட்ரெஸ்ட் இல்லாத டேரான் அங்க போகாம ஒரு பார்ல குடிச்சிட்டு இருக்கும்போது தான் டன்க எக் மீட் பண்ணுவான். எக்க பொறுத்தவரை ஒரு ஸ்கொயரா சர்வ் பண்ணி நைட் ஆகுறது அப்படிங்கிறது தான் அவனோட கோலா இருக்கும். அதனாலதான் டன்க் கூட சேருவான். இவங்களோட ஜேர்னி அண்ட் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்க போகுது. டன்க் எக்குக்கு ஒரு மென்டாரா இருந்து லிட்டரலா எக்க வளர்ப்பாரு. அதே சமயம் இவங்க ரிலேஷன்ஷிப்ல நிறைய காமெடியுமே இருக்கும். ஏன்னா எக் ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவன். அவன் நல்லா ஹைலி எஜுகேட்டட், அவன் இன்டெலிஜென்ட்டா இருக்கிறது சில டைம் டன்க ஃபன்னா காமிக்கும். எக்குக்கு ஊருக்குள்ள இருக்க எல்லா நைட்ஸ் பத்தியுமே தெரியும். இந்த ஒரு குவாலிட்டியா டன்க் அந்த பேட்டிலுக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது நம்ம பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எக்குக்கு நைட்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சதுனால டன்க் கிட்ட ஆப்போசிட் டீம்ல இருக்கிற நைட்ஸோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸை எக்ஸ்பிளைன் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த சீரிஸ் ஏர்லனோட டெத்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஏர்லனை புதைக்கும் போது வாய்ஸ் ஓவர்ல டன்க் நைட் அப்படிங்கிறவங்க ஹானரோட இருக்கணும்னு ஆர்லன் சொல்லி கொடுத்திருக்காருன்னு சொல்றாரு. இதுதான் இந்த சீரிஸோட ஒரு மெயின் ஐடியானு சொல்லலாம். நைட் வித் ட்ரூ ஹானர். அதனாலதான் டன்க் கூட்டத்தை பார்த்து உங்கள ட்ரூ நைட்ஸ் யாரும் இல்லையான்னு கேட்டிருப்பாரு. ஐ திங்க் அவருக்கான டீம்ல ஆள் சேர்க்கிற ஒரு ஃபைட் தான் இதுன்னு நினைக்கிறேன். டன்க் ஒரு டின்னர் பார்ட்டில அவரோட நியூ ஃப்ரெண்ட் ரைமண்ட் ஃபாசவே கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் காமிக்கப்பட்டிருக்கு. அதுல டன்க் ஒரு சாம்பியனா இருந்தா கிரேட் ஹவுசஸ் ஈவன் டார்கேரியன்ஸுக்கு கூட நைட்டா சர்வ் பண்ண முடியும்னு சொல்றாரு. ஐ திங்க் டன்க் அந்த ஆஸ்பர்ட் டோனில வின் பண்ணி ஒரு நைட்டா ஹவுஸுக்கு சர்வ் பண்றது தான் ஸ்டார்டிங்ல அவரோட ஐடியாவே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஷாட்ல பிரின்ஸ் பேலார், மேக்கர் அண்ட் அவங்களோட அந்த டார்கேரியன் ஃபேமிலியை காமிச்சிருக்காங்க. இங்க எல்லாருமே இல்ல, இந்த டோனிக்கு வந்திருக்க ஒரு சில பேர் மட்டும் தான் இருக்காங்க. டன்க் டார்கேரியன் ஹவுஸ்க்கு சர்வ் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லும்போது ரைமண்ட் ஃபாசவே டார்கேரியன்ஸ்லாம் ஏலியன்ஸ் பா, அவனுங்களுக்கா சர்வ் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்றாரு. டார்கேரியன்ஸை வெளியாளுங்க எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறத இந்த சீன்ல நல்லாவே காமிச்சிருக்காங்க. ஏன்னா டார்கேரியன்ஸால டிராகன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுது, அவங்களுக்குள்ளேயே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதனால கூட ரைமண்ட் ஃபாசவே இப்படி சொல்லியிருக்கலாம். பிரின்ஸ் வலர் இந்த சீன்ல ரொம்ப சேடா யாரையும் எரிச்சிட்டு நின்னுட்டு இருக்காரு. அங்க எரிஞ்சிட்டு இருக்கிறவரு வலரோட ஃபாதர், கரண்ட் கிங்கோட சன் பேலர் பிரேக்ஸ்பியர். டன்கோட அந்த ட்ரையல் ஆஃப் 7ல டன்கோட டீம்ல ஜாயின் பண்ணி கடைசில அவரோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாரு. ரைமண்ட் ஃபாசவே டன்க் கிட்ட எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, பேசாம இங்க இருந்து ஓடிருன்னு சொல்ல, ஓடுனா மட்டும் விட்டுருவாங்களான்னு டன்க் சொல்றாரு. எஸ், ஓடுனாலும் தப்பிக்க முடியாது. ஓடுறது அப்படிங்கிறது ஒரு ஹானரபிளான செயலும் இல்ல. அதனால டன்க் இருந்து ஃபைட் பண்ணதான் போறாரு. டீசர்லயே இந்த டிராகன் ஃபயர் ஷாட்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. இத ஒரிஜினல் டிராகன் நீங்க நினைக்க வாய்ப்பு இருக்கு. பட் இது ஜஸ்ட் ஒரு பப்பட் டிராகன். டான்சல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நடத்துற ஒரு பப்பட் ஷோ. இந்த டைம்ல ஒரு டிராகன் கூட உயிரோட இருக்காது. ஹவுஸ் ஆஃப் தி டிராகனுக்கு அடுத்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல தான் அடுத்த டிராகன் வரும். இந்த பப்பட் ஷோனால தான் டன்க் விசஸ் ஏரியன் அந்த மொத்த பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆகும். இந்த பப்பட் டிராகனை வச்சு நடத்துற ஷோ பிடிக்காத ஏரியன் அந்த ஷோவோட கிரியேட்டரான டான்சல் கிட்ட வம்பிழுக்கும் போது டன்க் உள்ள வந்து ஃபைட் பண்ணுவாரு. அதுதான் இந்த ட்ரையல் ஆஃப் 7க்கு ரீசனாவுமே அமையும். அதை தொடர்ந்து ஒரு சில ரெகுலர் டோர்னமெண்ட்டுமே இந்த ட்ரைலர்ல காமிச்சிருக்காங்க. இதுல ஃபைட் பண்றது ஹம்ஃப்ரி பீஸ்பரி அண்ட் ஹம்ஃப்ரி ஹார்டிங். இந்த பேட்டில் ஆஃப் ஹம்ஃப்ரி அப்படின்னுமே ஸ்மால் ஃபாக்ஸ் மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த ஹம்ஃப்ரீஸை ட்ரைலர்ல காமிக்கிறதுக்கான ரீசன் இவங்களும் ட்ரையல் ஆஃப் 7 காம்பட்ல ஜாயின் பண்ணிப்பாங்க. ட்ரையல் ஆஃப் 7 தாண்டி இந்த டைம்ல டார்கேரியன்ஸ்குள்ள ஒரு
ஒரு மினி சிவில் வாருமே போய்கிட்டு இருக்கோம். டார்கெரியன் சிவில் வார் அப்படிங்கிறது ஹவுஸ் ஆஃப் தி டிராகனுக்கு அடுத்து இந்த நைட் ஆஃப் தி செவன் கிங்டம்ஸ்லயும் இருக்கும். பட் அந்த அளவுக்கு பெருசா அந்த ஃபைட் இருக்காது. இதுக்கப்புறம் பிளாக் ஃபயர் ரெபிலியன்ஸ் அப்படின்னு இன்னொரு ஈவெண்ட் இருக்கு. அதுலயுமே டார்கெரியன் சிவில் வார் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கும். இந்த ட்ரைலர்ல நிறைய ஃபனி சீன்ஸுமே இருக்கு. லைக் 2 லேடி டன்க பார்த்து இவன் ஹெட்ஜ் நைட் எப்பயும் சோகமா இருப்பான்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் டன்க்கு வந்து நான் சோகமாலாம் இல்லைன்னு சொல்றதா இருக்கட்டும், பேலரை மீட் பண்ணும்போது வெளியே போக வழியை தேடுறதா இருக்கட்டும், அதை தாண்டி டன்கன் எக்கோட ஃப்ரெண்ட்ஷிப்பே கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கு. என்னதான் பேட்டில் வார் டோர்னமெண்ட் அப்படின்னு இருந்தாலும் இந்த சீரீஸ்ல கொஞ்சம் ஃபன்னை நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது ஒர்க் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான் இந்த நைட் ஆஃப் தி செவன் கிங்டம் சீரிஸோட ஃபைனல் ட்ரைலர். சீரிஸ் ஜனவரி 17 ரிலீஸ் ஆக போகுது. இது கடையில ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் சீசன் 3க்கான ட்ரைலர் ரிலீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ட்ரைலர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பிரேக் டவுன் போடுறேன். இந்த சீரிஸ் தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். சான்ஸ் இருக்கு. ஏன்னா மத்த 2 சீரிஸுமே தமிழ்ல இருக்கு. பட் டோன்ட் வெயிட் ஃபார் தமிழ் டப். அப்படி பாத்தீங்கன்னா நிறைய நல்ல மூவிஸ் அண்ட் சீரிஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால இங்கிலீஷ்ல இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இந்த சீரிஸ்க்கு நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.